இதயத்தை உடைக்கும் பந்தயம். பிரியா தனது புதிய உறவில் மூழ்கியிருந்தாலும் சில நேரங்களில் கதிரின் மர்மமான நடத்தை அவளுக்குள் ஒரு சிறிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவன் மீதான அவள் காதல் அந்த சந்தேக தீப்பொறியை உடனே அணைத்துவிட்டது. ஒரு நாள் பிரியா தற்செயலாக கதிரின் நண்பர்கள் பேசுவதை கேட்கிறாள். அங்கு கதிரின் நண்பன் ராகுல் பந்தயத்தை பற்றி பேசினான். அவனுடைய உலகமே தலைகீழாகப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. கதிர் செமஸ்டரின் தொடக்கத்தில் ஒரு பந்தயம் கட்டியிருந்தான் என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மையை அவள் கேள்விப்பட்டாள். நல்ல அப்பாவியான பெண்ணான பிரியாவை தன்னை காதலிக்க வைப்பது மற்றும் அவளுடன் உடலுறவு கொள்வது கதிரினால் முடியாது என்பதே அந்த பந்தயம். அவள் அளித்த அன்பின் ஒவ்வொரு துளியும் ஒரு விளையாட்டுக்காக மட்டுமே இருந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். கதிரின் நண்பர்கள் அவன் பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். அவனுடைய வெற்றி பிரியாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியாக மாறியது. இந்த வெளிப்பாட்டால் பிரியா மனமுடைந்து போனாள். அவள் முற்றிலும் அவமானப்படுத்தப்பட்டாள். அவளுடைய ஆத்மா அழுது கொண்டிருந்தது. அன்பு நிறைந்த இதயம் துண்டுகளாக உடைந்திருந்தது. உடைந்த இதயத்துடன் பிரியா கதிரை எதிர்கொண்டாள். அவளுடைய கண்களில் வெறுப்பு, வலியால் நிறைந்திருந்தது. அவளுடைய இதயம் வலியில் துடித்தது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவளுக்கு தெரிந்த ஒரே வழி அங்கிருந்து விலகிச் செல்வதுதான். கதிர் மற்றும் அவரது நினைவுகளிலிருந்து வெகு தூரம் ஒரு புதிய தொடக்கத்தை தேடி அவள் கல்லூரி விடுதியை விட்டு வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு கதிரின் உலகம் வெறுமையாக மாறியது. பந்தயத்தில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி ஒரு நொடியில் மறைந்து ஒரு ஆழமான குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது. பிரியாவை இழந்த வலி அவனது மனதை வாட்டியது. அவன் உண்மையிலேயே அவளை நேசித்தான். ஆனால் அவரது முட்டாள்தனமான பந்தயத்தால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். அவனது திமிர் அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துவிட்டது. இனி பிரியாவை அவன் மீண்டும் பார்க்க முடியுமா? அல்லது அவனது வாழ்க்கை முழுவதும் இந்த வெறுமையுடனேயே வாழ வேண்டுமா?